அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை தியானிப்போம். ஆசீர்வாதத்தை குறித்து. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய். நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்க சொல்றார். செவி கொடுக்குறதுன்னா கேட்கறது. ஆண்டவர் என்னென்ன கட்டளைகள் நமக்கு சொன்னாரோ அதையெல்லாம் நம்ம கவனமா காது கொடுத்து கேட்டோம்னா, இன்றைக்கு நமக்கு வேதத்துல படிக்கணும், ஆலயத்துல சொல்றத கேட்கணும் இல்லையா? அதுதான் சொல்றாரு. கட்டளையெல்லாம் நீ கவனமாகும்படி சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். பலிக்கும்னா நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா தேவனுக்கு இப்போ சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் பலிக்கும் அப்படின்றார். இப்போ நமக்கு நடக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம நடக்கும். ஆசீர்வாதம்னா சும்மா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கட்டளைகள் உண்டு, நிபந்தனைகள் உண்டு. நாம் ஒன்று செய்யும்போது தான் நமக்கு இன்னொன்று செய்வார்கள் இல்லையா? மனிதர்களே. இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவருடைய கட்டளைகள், நியாயங்கள், கிருபைகள் இதெல்லாம் நீ கவனமா கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்பதான் உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் உன்மேல் பலிக்குன்றார். அப்போ நம்ம மேல அதை ஆசீர்வாதங்கள்லாம் நடக்கணும்னா நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கவனமா கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்போ பட்டணம்னா நாம வாழ்ற இடம், இல்லை நம்ம வேலைக்கு போற இடம், இல்லை நம்ம எங்க என்ன வேலையாக வெளியில போனாலும் நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அனுகூலமாக்கி ஆசீர்வதிப்பார். எந்த ஆபத்துகளும் இல்லாம நம்மளை பாதுகாப்பார். நாம் என்ன செய்ய நினைக்கிறோமோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும்படி செய்வார். அது என்னன்னா நல்லது செய்யறது இல்லையா? உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்ற. அன்றைக்கு காலத்துல இது இஸ்ரேல் தேசத்துல அன்றைக்கு இருந்த காலத்துல அது சொல்றாரு. ஸோ அந்தந்த காலத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அது ஆசீர்வாதமா ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போ அன்றைக்கு காலத்துல கர்ப்பத்தின் கனின்றது இந்த உலகம் அழிவரை எல்லா மக்களுக்கும் தேவைப்படுகிற ஒன்று இல்லையா? உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுபோல நாம ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினோம், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னாதான் இத்தகைய நன்மையான காரியங்கள் நமக்கு ஆண்டவர் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம்னா நாம முட்டி போட்டு ஜபம் பண்ணிட்டு எல்லாத பாவமெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களும் கட்டளைக்கும் கீழ்ப்படியாம திக்கற்றவர்களையும் அனாதைகளும் விதவைகளும் ஊனமுற்றோரையும் பாதுகாத்து அவர்களுக்கு தேவைகளை செய்ய அவர்களுக்கு செஞ்சது எனக்கே செஞ்சதுன்றார். இது ஆண்டவருடைய உபதேசம், கட்டளை. இப்போ நாம இதுக்கு கீழ்ப்படுகிறோமான்னு பார்த்தா கீழ்ப்படுறதில்லை, செய்யறதில்லை. நிறைய பேர் எங்கேயோ சிலர் செய்யறாங்க இல்லையா? நம்மளால முடிஞ்சது செய்யணும், அதுதான் கட்டளைக்கு கீழ்ப்படுறது. பொய் சொல்லாத இருப்பாயாகன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மகிட்டே போய் சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்டே போய் சொல்லும் போது வெளியில எவ்வளவு போய் சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் கட்டளைகள். அதனால இந்த கட்டளைகள் எல்லாம் நாம கை கொள்ளணும். உன் கூடையும் மா பிசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றாருன்னா, அப்போ அங்கெல்லாம் அப்பம் தான் சுடுவாங்க இல்லையா, ரொட்டி, அதுதான் மாவு பிசுகிற தொட்டின்றாரு. உன் கூடை, அது கூடையில சுட்டு சுட்டு போடுவாங்க. அது போல அது ஆசீர்வதிக்கப்பட்டுனா எப்பவுமே நிரம்பி இருக்கும், வறுமை இருக்காது, பட்டினி இருக்காது இல்லையா? நீதிமான்கள் பிள்ளை இறந்துன்றத நான் கண்டதில்லைன்னு சொல்றாங்க, வேதம் சொல்லுது இல்லையா? அது போல அந்த அளவுக்கு நீதிமானா நாம இருக்கணும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்போ நாம ஒரு இடத்துக்கு போறோம் வரோம், இது உலக ரீதியான விஷயம். அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதியில நீ போகையிலன்னா நாம இந்த பூமியை விட்டு
ஆண்டவரத்துல போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், ஆண்டவரத்துல போய் சேருவோம் மரணத்துக்கு பின்னாடி, இல்லையா? அப்படி ஒரு ஆவிக்குரிய செய்தி இருக்கு. அதனால நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்றாரு. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நமக்கு விரோதமாக தேவையில்லாம முகாந்திரம் இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய விரோதத்தை ஏற்படுத்துகிற மக்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு முன்னாடி நாம எங்க போனாலும் ஆண்டவர் நம்மளை காப்பார். அவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்றாரு, இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னாதான் இத்தகைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு பலன் அளிக்கும்ன்றார், பலிக்கும்ன்றார். பலிக்குன்னா நடக்கும் அப்படின்றது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இப்போ நீ கையிட்டு செய்கிற வேலை வாய்க்கவே வாய்க்கும்ன்றார், இல்லையா? வேதம் சொல்லுகிறது. அது போல கர்த்தர் உன் களஞ்சியம்னா நம்மளுடைய உணவு பண்டங்கள், பண்டக சாலைகள், நம்ம உணவு சேர்த்து வைக்கிறது சொல்றாங்க, இல்லையா? அதான் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ நமக்கு அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசத்துல பிறந்திருக்கிறோம், இல்லையா? அது போல நாம இருக்கிற தேசத்துல நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆசீர்வாதன்றது வெறும் பணம் மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி வந்து குழந்தைங்க வளருது, ஒழுக்கத்தோடு வளருது, நல்ல கல்வி கற்கிறது, நல்ல பண்புள்ள பிள்ளைகளா வளருது, மற்றவங்களுக்கு உதவி செய்யற பிள்ளைகளா வளருது, அதுதான் ஆசீர்வாதம். பணம் என்பது வந்து பணம் இன்றைக்கு எல்லா தீயவர்கள்கிட்டையும் பணம் இருக்குது, இல்லையா? இன்றைக்கு உலகத்துல அதிக பணமே யார் வச்சிருக்கிறாங்கன்னா நிறைய தீயவர்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால பணம் மட்டும் ஆசீர்வாதம்னு இன்னைக்கு உலகத்துல போதிக்கப்பட்டதால மக்கள் பணத்தை தேடி அதிகமா ஓடுறாங்க, இல்லையா? பணம் மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல. என்ன சொல்றாரு? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுன்றாரு. ஏன்னா இங்க கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் இந்த பூமியில நமக்கு, அதுக்கப்புறம் நாம வாழ போற இடம் பரலோகம். அந்த இடத்துக்கு போனோம்னா ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இதை சொல்லியிருக்காரு ஆண்டவர். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கணும், ஆண்டவருடைய வழியில நடக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வழியில் நடந்தாருன்னு நம்ம பார்த்தோம், இல்லையா? சிலுவை பாடுகள். அவர் சந்திச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா திக்கற்றவர்களையும் ஊனமுற்றவர்களையும் நோய்வாய்ப்பற்றவர்களையும் இவங்கள தான் போய் சந்திச்சாரு. ராஜாக்களையோ பெரிய பெரிய செல்வந்தர்களையோ கோடீஸ்வரர்களையோ போய் சந்திக்கல. அது மாதிரி நாம வந்து அவர் செஞ்ச வேலையை நாம செய்யணும். உணவு இல்லாதவர்களுக்கு உணவு, ஒருவேளை உணவு நம்மளால முடிஞ்சது கொடுக்கணும், இல்லையா? அது மாதிரி நல்லதை செய்யும்போது தமக்கு பரிசுத்த ஜனமா நிலைப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். நிலைப்படுத்துவார்ன்றது நிறுத்துவார், உறுதிப்படுத்துவார் அர்த்தம். இப்போ அவருக்கு பரிசுத்த ஜனமா நம்மளை உறுதிப்படுத்திக்குவார். அதுதான் சொல்றாரு. அப்போது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்போ நம்மளை பார்த்து இந்த பூமியில் உள்ள ஜனெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு நமக்காக பயப்படுவாங்க. அந்த மாதிரி நாம ஆண்டவருடைய சித்தத்தின்படி கட்டளையின்படி நாம நடந்தோம்னா இத்தகைய நன்மைகள் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண முழுமை, நம்ம போதும் அப்படின்னு சொல்றோம், இல்லையா? அந்த அளவுக்கு பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுவார், உண்டாக்குவார் அப்படின்றார். உண்டாக்க கட்டளையிடுவார். இது போல நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய நியாயங்களுக்கும் நாமும் செவி கொடுத்து கேட்டு அதன்படி நாம் நடந்தோம்னா தான் நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்களும் பாதுகாப்புகளும் உயர்வும் நமக்கு ஆண்டவர் தருவார். சும்மா நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணின்னு இன்னைக்கெல்லாம் உபவாசம் ஜெபம் பண்ணிக்கின்னு ராவெல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தாக்க ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வேலை சொல்கிறோம், நீங்கள் போயிட்டு இதை செய்ப்பா அதை செய்ப்பான்னு, அதை செஞ்சால் நமக்கு என்ன பண்ணுவோம்? பிள்ளை மேலே பிரியம் வரும். பிரியம் வரும்போது அவங்க எதை கேட்குறாங்களோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுப்போம், இல்லையா? இப்போது அது நம்ம மனிதர்கள் முடிஞ்சது தான் வாங்கி கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கும் தேவனாக இருக்கிறது. அவரால்
முடியாத காரியம் ஒன்று உலகத்துல இல்லவே இல்லை, இல்லையா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நமது நல்ல பொக்கிய சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்றார். இப்போ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளான்றது இது ஒரு அடையாளம் கூட நாம தெரிஞ்சுக்கலாம். நாம கடன் கொடுக்குற ஒரு சூழல்ல வச்சிருப்பார் ஆண்டவர். கடன் வாங்குற ஒரு சூழலை வைக்க மாட்டார். அதுக்காக வசதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வசதியே இல்லைனாலும் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்காத அளவுக்கு ஒரு நிர்வாக திறமையும், அந்த அளவுக்கு ஒரு சிக்கனமான ஒரு சூழல் நமக்கு தேவை, இது போதும் அப்படின்ற ஒரு மனோநிலையை நமக்கு கொடுப்பார். அதுபோல கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். பணத்தை இல்லை, பணம் இருக்கிறது வேற விஷயம். பணக்காரர்கள் கூட அநேக கோடீஸ்வரர்கள் கூட கடன் வாங்கி நாமும் பார்த்துருக்குறோம், இல்லையா? அதனால பணம் பொருட்டல்ல, அத்தகைய நிர்வாக திறமையும் ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கொடுப்பாரு. அப்போ நம்ம கடன் வாங்கிய தேவை இருக்காது. நம்ம என்ன கொஞ்சம் சாப்பிட போகிறோம், கொஞ்சம் துணி உடுக்க போகிறோம், எங்கே வேலைக்கு போகிறது போக போகிறோம், இல்லையா? இதில் கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. அப்போ அதுக்கு கடவுளுடைய கட்டளையை நம்ம கீழ்ப்படிஞ்சால் தான் அந்த மனநிலை நமக்கு இருக்கும். போதுமென்ற மனமே புன் செய்யும் மருந்துன்னு இருக்கிறத வச்சு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம், இல்லையா? அதான் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளையை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகள் செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இவ்வளோ உறுதியா ஆண்டவர் சொல்றார். எப்போ நீ இன்னொரு இந்த விக்கிரகங்கள் தேவர்கள் எல்லாம் நம்ம இடத்துல நாம வாரத்தில் அநேகர் இருப்பாங்க, இல்லையா? அநேக வழிபாட்டு முறையை கை கொள்றவங்க இருப்பாங்க. இப்போ அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு அதன்படி நாம போட்டுமானா நாம அவர்கள் பக்கமோ மற்ற விக்கிரகங்கள் பக்கமோ சாயாமல் இருந்தோம்னா தான் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். செவி கொடுக்கணும் ஆண்டவருக்கு. கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போதான் இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதனால நம்ம ஜெபம் பண்றதுனாலையோ நாம தவறெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம ஆசீர்வாதிக்கல ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு நம்ம கேட்டோம்னா அது ஆசீர்வாதமா இருக்காது, ஆசீர்வதிக்க மாட்டார். நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம கீழ்ப்படியணும். அப்போதான் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதான் நம்ம வாழ்கிற பகுதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு ஆண்டவர் அவ்வளோ உறுதியாக சொல்றாரு. அதனால நாம் ஆண்டவருடைய வேத வசனங்களை படித்து அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிஞ்சு இனி நடப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.